அவரும் வராரு 26க்கு. அப்படியா? ஆமாம், அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட அவரையும் கூட்டின்னு வராரு. அவர் யார்? பழத்தக்காரரு மோளக்காரையும் கூட்டின்னு வராரு. 26ல் 26ல் நம்ம தாங்க. எதுக்கு மோளக்காரரையும் பழத்துக்காரரும் வராங்க? ஒருத்தர் குழி வெட்டுவார், ஒருத்தர் மோளம் அடிப்பார். 26ல் மடக்கி ஊதிக்கி சமாதி கட்டிடுவாங்க. பார்த்துருந்தீங்க, யாரும் வரல. அதாவது தன்னுடைய பலம் என்ன அப்படின்னு நிரூபிக்கணும். நிரூபித்தாதான் ஒன்று நம்மளை நம்பி நிற்கிற மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அப்படி நின்றா வருவாங்க. தொண்டர்களும் மக்களும் ரசிகர்களும் சாகும்போது இடத்தேம்பாரு ஓட்டம் 250 கிலோமீட்டர் தரணும்னு ஓடுறதும், ரசிகர்களும் தொண்டர்களும் வாசுபடியான நாயாக காத்திருந்தால் கூட காரில் போய் ஒரு நடிகை விட்டு நாயை கொஞ்சறதும், இதெல்லாம் அரசியலுக்கு தகுதி இல்லை தம்பி. மனநோயாளி. நல்ல ஹாஸ்பிட்டலாக உனக்கு பார்க்கணும். பார் நீ உருப்பட்ட மாதிரி தான். உன்னையும் நம்பி இன்னமும் நம்பி பேனர் வச்சுக்கின்னு கட்அவுட் வச்சுக்கின்னு சுற்றின்னு இருக்குதுங்க பார்த்தியா? அதுங்க நினச்சாதான் பரிதாபமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனை நின்றா 2 கோடி ரூபா டொனேஷன் தரணுமாமே கட்சிக்கு. இது வரைக்கும் 2 கோடி ரூபா வாங்கியிருக்கீங்களாமே ஒருத்தங்கிட்டையும். அது ஒரு ஸ்கேமிங்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆளுங்களை கூப்பிட்டு வேட்பாளரை தேர்வு செய்கிறதுக்கு மனு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ஒரு மனுவுக்கு எவ்வளோன்னு ஒரு ஸ்கேமிங்கே செஞ்சு முடிச்சிட்டிங்களா நீங்கள்? இது அரசியல் இல்லை, ஸ்கேம். உங்களை நம்பி நின்ற மக்களுக்கும் நம்பி நின்ற ரசிகர்களுக்கும் பக்காவாக ஏமாற்றிட்டீங்க. பல லட்சம் கோடி வெளிநாட்டு பணம், பல லட்சம் கோடி அரசியல் பணம், பல லட்சம் கோடி இந்த ரசிகர்கள் ஏமாந்த ரசிகர்கள் உங்கள்கிட்ட கொடுத்த பணம்.